எங்கள் அப்பா இப்படியே இருக்கும்போது எல்லோரும் வந்து ராஜா நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு எங்கள் அப்பாவை காமராஜர் கூப்பிட்டுதார் ஃபஸ்ட்டு. காமராஜர் திக்கஸ்ட் ஃப்ரெண்டான உடனே அவர் காமராஜரே வீட்டுக்கு வந்திருக்காரு. முத்துராமலிங்க தேவர் வீட்டில் வந்து அரசியலுக்கு கூப்பிடுதாரு. அவங்கள பலவந்தப்படுத்தி சில விஷயங்கள்லாம் பண்ணதுனால சில சமஸ்தானங்களே அந்த மாதிரி காணாமல் போச்சு, சாபம் விட்டு அதை விட்டு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் அவங்க எழுதுறாரு. இந்த மாதிரி வந்து தூக்கிட்டு போவாங்க, யாரும் கேள்வி முடியாது. அதெல்லாம் ஜமீனை பார்த்து பொறாமப்படுதவன் செய்கிறது. கற்பழிப்புங்கிறது அவங்களுக்கு என்ன கற்பழிக்க கையை கொடுத்தா கை கொடுக்க மாட்டாங்க. ராஜாட்ட எப்படி கை கொடுக்க? சாலு வாங்கிட்டு வருவான், சாலியை போட மாட்டான். நான் தான் 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கையா, போட்டுறியா கழுத்தில். நான் எப்படியா மக்களோட இணையணும்னு நினைக்கிறேன். அப்போ ஜமீன்தார்களுக்குன்னு துப்பாக்கி ட்ரைனிங்க்கு ஒவ்வொரு ஜமீன்தார்ட்டும் ஒவ்வொரு 1 வீக் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஜமீன்தார்ட்ட துப்பாக்கி சுடு பயிற்சி கொடுப்பாங்க. அவன் கொடுத்துருக்கான். துப்பாக்கி உங்கள் பொறுப்பில் இருக்கும். ஒரு வாரம் நீங்கள் சுட்டு பழகணும். ஒரு தடவை சிங்கம்பட்டி ராஜாவுக்கு 1 வாரம்னா கடம்பூர் ஜமீன்தாருக்கு 1 வாரம், சாப்டூர் ஜமீன்தாருக்கு 1 வாரம். இவங்க 3 பேரும் ஒரே ரூம். ராசா வணக்கம். நம்ம இப்போ இருக்கிறது வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன்தார் வாரிசுகள் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய வகைகளில் ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடம்பூரில் ராசா திரு மாணிக்கராஜா அவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். நான் மீசை ராஜேந்திரன் நடிகர், அண்ணன் பெஞ்சமின் அண்ணன், நடிகர் சுப்புராஜ் அண்ணன், நடிகர் காதல் சுகுமார் அண்ணன், நடிகர் கிங்காங் அண்ணன், நடிகர் முத்துக்காலை அண்ணன். அதாவது ஐயா, ஜமீன்தார் வாரிசு அப்படிங்கிற ஒரு முறையில் முன்னாடி வந்து ஜமீன்தாரில் வந்து தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா இடங்கள்லையுமே இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் இடத்துல தான் இருக்கிறாங்க அவங்க வாரிசுகள். ஜமீன்தாருங்கிற முறையில் நீங்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் பிறகு அதன் பிறகு இப்போ நீங்கள் கரண்டில் வந்து அரசியல்னு இருக்கிறீங்க, அதோட அணுகுமுறைகள் எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த ஜமீனை பொறுத்த மட்டும் ரொம்ப பவராக இருந்தது எங்களுக்கு. அந்த பூட்டனார் அதுக்கு முன்னால் இருந்தவங்க தெரியல, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து சொல்கிறேன். எங்கள் தாத்தா ஜமீன்தாராக பட்டம் சுட்டப்பட்டவர். அதுக்கு பிறகு எங்கள் அப்பா பட்டம் சுட்டப்பட்டவர். எங்கள் அப்பா பட்டம் சூட்டி இருக்கிற போது தான் ஜமீன் அபாலிஷன் வந்தது. இந்திரா காந்தி அம்மா ஆட்சியில் ஜமீன் அபாலிஷன் கொண்டு வந்தாங்க. ஜமீன் அபாலிஷன் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, ஜமீனை வந்து அதிகாரத்தை தான் முதல்ல பிடுங்குறாங்க சுதந்திரம் கிடைச்ச உடனே. ஆனால் காம்பன்சேஷனும் எங்களுக்கு வர்ற வருமானத்தையும் எடுக்கலை ஃபஸ்ட்டு. அதுதான் எங்களுக்கு தலைவலியாக போச்சு. என்ன, அதிகாரத்தை பிடுங்கும்போது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு ஒரு அதிகாரம் இருந்தது, ரெவன்யூ பவர் தான். ஜமீன்தார் பவருங்கிறது ஒரு ரெவன்யூ பவர். நாங்கள் தான் டேக்ஸ் கட்டுறோம், டேக்ஸ் வசூல் பண்ண வேண்டியது எங்களுக்குன்னு ஒரு ஏரியா. எங்களுக்கு ஒரு 24 பிஎம் இருக்கான்னு வச்சுக்கலங்க. இப்போ விஓவாக கிராமத்துக்கு போட்டாங்க. அப்போ வந்து முன்சிப்புன்னு சொல்லுவாங்க, கிராம்ஸ். ஒரு 24 கிராம்ஸுக்கு பவர் தான் எங்களுக்கு. அந்த கிராம்ஸ் தான் எங்களுக்கு ஏரியா. அந்த ஏரியா நாங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கிஸ்து கட்டணும். வருஷத்துக்கு இவ்வளவுன்னு கட்டணும். அவன் டேக்ஸ் அவன் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவான். இந்த ஏரியா பொறுத்து, இந்த ஏரியாவில் வருமானத்தை பொறுத்து அவனோட டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவான். ஆனால் நாங்கள் டேக்ஸ் போட்டுக்கலாம். அங்கே நாங்கள் எவ்வளோ வேணாலும் அவனுக்கு கரெக்டாக கட்டு அவங்களுக்கு. ஆனால் நாங்கள் டேக்ஸ் போட்டுக்கலாம். ரெவன்யூவில் நாங்கள் டேக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இது எங்களுடைய லைஃப் ஸ்டைலாக இருந்தது. இந்திரா காந்தி அம்மா வந்து மன்னர் ஒழிப்பை கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க, மன்னர் ஒழிப்பு ஃபெயிலாக போச்சு. ஒரு எஸ்எஸ்ஆர் எல்லோரும் சேர்ந்து மாற்றி ஓட்டு போட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில் மன்னர் ஒழிப்பு கொண்டு வந்தாங்க.
மன்னர் ஒழிப்பை கொண்டு வந்துட்டு அப்புறம் மானிய ஒழிப்பு கொண்டு வந்தாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கு பிறகு என்னென்னா அந்த மானியம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு என்னென்னா ஜமீன்தார்கள் அப்போ இருந்தவங்களுக்கு என்னென்னா அதிகாரம் போனால் கூட பணம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதே ஸ்டைலு, நாங்கள் அதே செலவு, அதே போக்குவரத்து, அதே எங்களுக்குன்னு ஒரு இப்போ 10-25 கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்தில் இருந்து ஃபஸ்ட்டு கிடா கொடுக்கறது கோயிலுக்கு, ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு வந்தால் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டைலை நாங்கள் மாற்றவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருந்ததில்ல. அதை கடைசியில் 78ன்னு நினைக்கிறேன், 66க்கு பிறகு கூட கொடுத்தாங்க காம்பன்சேஷனு. அதுக்குன்னு எஸ்டேட்டில் ஆரம்பிச்சிருந்தாங்க மேலே. அதுக்குன்னு ஆஃபீஸ், ஜமீன் ஆஃபீஸில் செக்ரட்டரியேட்டில் இருந்துச்சு. ஏதாவது இப்போ கிளைம் பண்ணதாக இருந்தால் நாங்கள் போய் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஒரு 4000 ஏக்கர் வந்து எங்களுக்கு அந்த வேஸ்ட் லேண்டாக இருந்தது. அதில் நிறைய பேர் குத்தகைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த டோபிகள் இருந்தாங்கன்னா அந்த குளத்தில் இருக்க முள்ளுகளெல்லாம் எடுத்து அவங்க இந்த வெள்ளை அடுப்புலாம் வைப்பாங்க. அவங்களுக்கு அதில் மானியம். இந்த ஏரியாவில் பல குடும்பங்கள் இருந்தது. ஜமீனுக்குன்னு ஒரு 12 டோபிகள் இருந்தாங்க. இப்படிலாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்து ஜமீன் போன பிறகு கூட எங்களுக்கு வருமானம் வந்ததுனால எங்களுக்கு அது ஒரு ஸ்டைலாகவே திருப்பி அப்படியே போயிட்டுருக்கு. அதுதான் எல்லா ஜமீன்தார்களுக்கும் ஆபத்து வந்தது. திடீர்னு அம்மா மானியத்தை ஒழிச்சாங்க. மானியத்தை ஒழிக்கும் போது இங்கே கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குது. நாங்கள் எந்த தொழிலும் பண்ணலை. கரெக்ட். எங்களுக்கு ஒரு லாயர் இருப்போம். அந்த லாயர் பேருக்கு அக்கௌண்ட் 10 லட்சம் 20 லட்சம்னு கவர்மெண்ட்லேருந்து வந்து கிடக்கும். மானியம் எங்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறான் கவர்மெண்ட்டில். எங்கள் இடமெல்லாம் எடுத்துட்டான்ல. எங்கள் இடத்தெல்லாம் லேண்ட் சீலிங் எஃபர்ட்டில் எடுத்துட்டான். ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க. இல்லை இருக்குன்னு ஒரு ஏரியா வச்சு நாங்கள் நினச்சிருந்தா மற்ற இடத்துல போட்ட மாதிரி பட்டாக்களை போட்டுடலாம். அது பண்ணலை. ஏன்னா பட்டா ரைட்டே நாங்கள் தானே. நாங்களே நினச்சிருந்தோம். இப்போ இங்கே உங்களை மாதிரி எல்லாருக்கும் பட்டா போட்டு சில ஜமீன்கள் வந்து இதில் குறிப்பாக போனால் தேவமார் ஜமீன் தான் ஓட்ட விட்டாங்க. இவங்களுக்கு ஒரு தில்லு, நம்ம சொத்தை இவன் எடுத்துருவான்னு. கடைசி அவன் என்ன கொஞ்சம் கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் பட்டா பண்ணி கொடுத்துட்டான். அதை போய் கிளைம் பண்ண போகும்போது பிறகு சரி அதுக்கு நஷ்டம் வேணா வாங்கிக்கோ, உன் இடத்த நான் எல்லாம் பட்டா கொடுத்துட்டோம்னு சொல்லி அதுக்கு ஒரு மொத்தமாக ஒரு அமௌண்ட், மேஜர் அமௌண்ட்டாக கொடுத்து அதை செட்டில் பண்ணாங்க. அப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஏகப்பட்ட லேண்டு கொடுத்துருந்தான். அப்படி ஒன்றும் கவர்மெண்ட்டில் எங்களை பூராத்தையும் எடுக்கலை. தனி குளங்கள் எல்லாம் கால்வரத்து ஏரியா தானே. இது கால்வரத்து இல்லாத ஏரியா தானே. மானவாரி இடம் தான். இந்த ஸ்டைலில் போயிட்டுருக்கு. எங்கள் ஜமீனை பொறுத்த மட்டும் எங்கள் அப்பா சாப்பிட்டு ஜமீன்தார் தான். ஒரு சாப்பிட்டா இருப்பார், ரொம்ப இதாக இருப்பார். மற்ற ஜமீன்கள் கொஞ்சம் கொடுங்குடுமாக இருக்கும். எங்கள் அப்பாட்ட வந்து அப்படி இருக்காது. அது இப்போ இவங்களுக்கு இருக்க மாதிரி நாயக்கர் சமுதாயத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் எங்கள் அப்பாவுக்கு ஆலோசகர்களாக இருந்தாங்க. எல்லா கம்யூனிட்டிலையும் கூட இருந்த ஆலோசகராக இருந்தாங்க, வச்சாங்க. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, எங்கள் அப்பாவை ஜமீன்தார் முறையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஜமீன் போனால் கூட எங்களுக்குன்னு ஒரு மரியாதையை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கிராமத்துக்காரங்க. ராஜா பரம்பரை உள்ளே வரும்போது கூட கேட்டுட்டு தான் வரணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் ராஜாவை பார்க்க முடியும். ஒரு டயத்தில் தான் ராஜாவை பார்க்க முடியும். காலையில் வந்து ராஜா வந்து நீதி வழங்குறதுக்கு வருவார் வெளியில். அப்போ பஞ்சாயத்துகள் இருக்கும், ஃபேமிலி பிரச்சனை, இட பிரச்சனை. இப்போ கோர்ட்டில் நடக்கல, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில். இது மாதிரி ஒரு ஜமீன் இருக்கும்போது தீவிரமாக இருந்தது. இப்போ இருக்குங்களா? இப்போ நாங்கள் நிறைய அவர்கிட்ட இன்னும் அந்த ஜோலி இருந்துட்டு தான் இருக்குங்க. அண்ணாச்சே சிலதை அனுப்பி வைக்கிறாருல்ல, அது வர்றாங்கல்ல. ஏதோ தான் நம்ம சொன்னால் கேட்பாங்கிறதுக்கு வராங்க. அப்போ வந்து ஜமீன் இருக்கும்போது அதிகாரமாக முடிச்சது. இப்போ அன்பால் தான் இப்போ பழைய மாதிரி இப்போ அன்பாக தான் கொண்டு போக முடியும். இது நான் தெரிஞ்சுக்கிட்டது. எங்கள் அப்பா இப்படியே இருக்கும்போது எல்லாரும் வந்து ராஜா நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு எங்கள் அப்பாவை காமராஜர் கூப்பிட்டுதார் ஃபஸ்ட்டு. நீங்கள் ஏன் ராஜா இவ்வளோ பவர் வச்சுருக்கீங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் எதுக்கு அரசியல்லாம் வேண்டாம், ஏன் நான் ஊரில் போய் நிற்க முடியாது, செய்ய முடியாது. எங்கள் அப்பா ஒரு லெவலுக்கு கீழே எங்களால் போக முடியலங்கிற மாதிரி இருந்தார். காமராஜர் திக்கஸ்ட் ஃப்ரெண்டான ஒன்று அவர் காமராஜரே வீட்டுக்கு வந்திருக்காரு. முத்துராமலிங்க தேவர் வீட்டில் வந்து அரசியலுக்கு கூப்பிடுதாரு. சூப்பர். எங்கள் முத்துராமலிங்க தேவர் எங்கள் அத்தையை பொண்ணு கேட்குறாரு அந்த நேரத்தில். சூப்பர். அப்படி இருக்கும்போது இதில் என்ன, அவர் பொண்ணு கேட்குறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, எங்கள் தாத்தா வந்து ஜமீனுடைய முறைப்படி என்னென்னா மைனர் நீங்கிறதுக்குள்ள பெரிய ஜமீன்தார் இறந்து போனார், ராஜா இறந்துட்டார்னு வைங்க, கலெக்டர் இன்சார்ஜுக்கு இவங்களை எடுத்துக்கிடுவாங்க.
ஓ இப்போ எங்கள் அப்பாவே அப்படி தான் கலெக்டர் இன்சார்ஜ்லாம் வளர்ந்தார். ஓ சரி சரி சரி. எங்கள் தாத்தா அப்படி தான் எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் தாத்தா அப்போ எங்களுடைய தாத்தாவுடைய அவங்க அப்பா இறந்த உடனே அப்புறம் அவங்க இவர் மைனாரிட்டியாக இருக்கிறதுனால இவர் மைனராக இருக்காரு. அதனால கலெக்டருடைய கஸ்டடிக்கு கொண்டு போவாங்க. ஓஹோ. அங்கே தனியாக அவங்களுக்கு எல்லாம் இருந்தது. பிறகு மெட்ராஸில் தனியாக ஜமீன்தாருக்குன்னே காலேஜ் இருந்தது அப்போ. ஓஹோ. அங்கே இருந்து ஆமாம். இப்போ ஜமீன் வாரிசுகள் மட்டும் அங்கே படிப்பாங்க. இப்போ அது ஏதோ ஒரு காலேஜ்னு இருக்கு அந்த இடம். ஓ சரி சரி சரி. அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் சிங்கம்பட்டி ஜமீன்தார், சாப்டூர் ஜமீன்தார், எங்கள் அப்பா, இப்படி எல்லா ஜமீன்தாருடைய தகப்பனார் இல்லாத ஜமீன்தார்களுக்கு பூரா அங்கே படிக்கிறாங்க. ஜமீன்தார்களுக்குன்னு தனி காலேஜ். ஓகே. அங்கே இருக்கும்போது அங்கே பிரின்ஸ்பால் ஒருத்தர் இருக்கார். அந்த பிரின்ஸ்பாலுக்கு ஒய்ஃப் செகண்ட் மேரேஜ். ஓகே. அதில் ஏதோ எங்கள் தாத்தாவை சந்தேகப்படுறான் அந்த ஆள். அது உண்டா உள்ளன்னு நமக்கு தெரியாதுல்ல. சரி சரி. அவன் ஏதோ வெள்ளைக்காரன் சந்தேகப்படுறான். ஒரு பப்ளிக்கில் வச்சு எங்கள் தாத்தாவை கொஞ்சம் கம்யூனிட்டியை பற்றி பேசிடுறான். பேசிட்டு அடிக்க வர்ற மாதிரி அந்த வாத்தியார், அவன் தான் பிரின்ஸ்பால். அவர் என்ன பண்ணுறாரு, இப்படி நம்மளை அசிங்கமாக பேசிட்டானேங்கிற கோபத்தில் அப்போ ஜமீன்தார்களுக்குன்னு துப்பாக்கி ட்ரைனிங்க்கு ஒவ்வொரு ஜமீன்தார்ட்டும் ஒவ்வொரு 1 வீக் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஜமீன்தார்ட்ட துப்பாக்கி சுடு பயிற்சி கொடுப்பாங்க. கொடுத்துருக்கான். துப்பாக்கி உங்கள் பொறுப்பில் இருக்கும். ஓ சரி சரி. ஒரு வாரம் நீங்கள் சுட்டு பழகணும். ஒரு தடவை சிங்கம்பட்டி ராஜாவுக்கு ஒரு வாரம்னா கடம்பூர் ஜமீன்தாருக்கு ஒரு வாரம், சாப்டூர் ஜமீன்தாருக்கு ஒரு வாரம். இவங்க 3 பேரும் ஒரே ரூம். சாப்டூர் ஜமீன்தார், சிங்கம்பட்டி ஜமீன்தார், கடம்பூர் ஜமீன்தார் 3 பேரும் ஏஜ் கொஞ்சம். சிங்கம்பட்டி ஜமீன்தார் மட்டும் கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் கூட அங்கே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சிங்கம்பட்டி ஜமீன்தார்ட்ட அந்த வீக் அந்த துப்பாக்கி வருது. இந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் எங்கள் ஐயா எங்கள் தாத்தா என்ன செய்கிறாரு, அந்த வெள்ளைக்காரனை சுட்டு போடுறாரு. சுட்டுட்டார். அது நாட்டன்ங்கிற புக்கிலெல்லாம் வந்திருக்கேன். நாட்டன் வழக்கில் முக்கியமான வழக்கில் கடம்பூர் ஜமீன் வழக்கு ஒன்று ஃபயர் பண்ணிடுறாரு. ஃபயர் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க, தூக்கு சொல்லிடுறான். அப்போ வந்து ஹைகோர்ட் வந்து நமக்கு பாம்பே தான். ஓ சரி சரி சரி. இப்போ மாதிரி செஷன்ஸ் ஜில்லாவுக்கு ஜில்லா ஒரு கோர்ட்டு முதல்ல மெட்ராஸ் செஷன்ஸ் கோர்ட்டு, அது அப்பீல்னா அப்புறம் திருப்பி பாம்பே தான். அது அவங்க பிரிட்டிஷ்காரன் காலம் தானே. ஆமாம். கீழ் கோர்ட்டில் தூக்கு சொல்லிடுறான். பிறகு அது அப்பீலில் போய் அவன் ஜட்ஜ்மெண்ட்டு அழகாக ஒரு வெள்ளைக்காரன் சொல்கிறான். ஃபயர் பண்ணுறதுல வலையை போட்டு கொசு வலைக்குள்ளே படுத்திருந்தாங்க 2 பேரும். இவர் மாடியில் வாட்ச்மேனை சரி கட்டி சரி கட்டி டோரை திறந்து மேலேருந்து சுட்டாங்கன்னு தான் எஃப்ஐஆர். அப்போ இருக்க நீதிமானை பாருங்கள், அந்த ஜட்ஜி வந்து அந்த கொசு வலையை கட்டி அங்கேருந்து சுட்டா இவன் தலைக்கு வருதான்னு கண்டுபிடிக்கான். அவர் சுருள முடிக்காருன்னு சொல்கிறான். ஒய்ஃபு தான் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே. ஆனால் கடைசியில் அவள் ஹைகோர்ட்டில் அப்போ எப்படின்னா ரெக்கார்டு மட்டும் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் விசாரிக்கணும், திருப்பி விசாரிக்கணும், மறு விசாரணை பண்ணுவாங்க. பண்ணும்போது அவள் வந்து என் ஹஸ்பண்டு செத்துட்டா உன்னை போய் நான் ஃபைன் பண்ணி என்ன செய்யன்னு சொல்லிட்டு அவள் வந்து கேஸை மாற்றி சொல்கிறான். நான் நைட்டில் சரியாக பார்க்கலங்க, கேஸ் விட்டு வர்றாரு. 18 வயசில் எங்கள் தாத்தா இங்கே வர்றாரு. இங்கே வந்து சார்ஜ் அப்போ 19 வயசில் சார்ஜ் எடுக்கிறாரு. சார்ஜ் எடுத்து 5 வருஷம் தான் உயிரோடு இருக்கிறார். ஓஹோ. அப்போ 2 ஒய்ஃபு, அவங்களுக்கு 3 4 குழந்தைகள். எங்கள் பாட்டி வந்து செகண்டு மணியாச்சி ஜமீனில் எடுக்கிறாங்க. ஓ சரி. 2மே எங்கள் ஒய்ஃபு. எங்கள் தாத்தாவுக்கு வந்து 2 ஒய்ஃபு மணியாச்சி ஜமீனில் கல்யாணம். மேரேஜை பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு தாத்தாவுக்கு அப்போ 19 வயசு, எங்கள் பாட்டிக்கு 10 வயசு, இன்னொரு பாட்டிக்கு 11 வயசு. சின்ன வயசுல அப்போ கல்யாணம். கல்யாணத்தை பற்றி ஒன்றும் இல்லை, எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. 12 வயசுல எங்கள் அப்பா பிறக்கிறாரு. எங்கள் பாட்டிக்கு 12 வயசுல பாட்டி எங்கள் அப்பா பெரியவர் பிறக்காரு. 13. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பொண்ணு, ஒரு 2 பையங்க பிறக்காங்க. எங்கள் அப்பா சித்தப்பா மூத்த எங்கள் பாட்டிக்கு ஒரு பொண்ணு. கடைசியில் இப்போ எங்கள் அத்தைன்னு வச்சுக்கோங்க, இப்போ என் ஒய்ஃபோட அம்மா, அவங்க 6 மந்த்ஸ் வயிற்றுல. அப்படி இருக்கும்போது ஒரு ஹார்ட் அட்டாக்ல 24 வயசில் இறந்துடுறாரு எங்கள் தாத்தா. அதுக்கு பிறகு எங்கள் அப்பா கஸ்டடி, எங்கள் அப்பாவை கலெக்டர் கஸ்டடி கொண்டு போகிறாங்க. அப்போ ஜமீன் இருக்குது. எங்கள் சித்தப்பா 2 பேரையும் கஸ்டடி எடுப்பாங்க. இந்த ஜமீனில் பாரம்பரியம் என்னென்னா மூத்தவருக்கு தான் எல்லா ரைட்டும்.
இப்போ நாங்கள் இருக்கோன்னு வச்சுக்கோங்க 10 பேர். இப்போ நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு 2 ஒய்ஃபு. ஆமாம். அதை சொல்லிக்கிறேன். அதை முடிச்சுட்டு எங்கள் அப்பா வந்து சார்ஜ் எடுக்கார். 18 வயசில் வந்து சார்ஜ் எடுக்கார். எங்கள் அப்பாவுக்கு 2 ஒய்ஃபு. எங்கள் அப்பாவுக்கு மொத்தம் 13 பிள்ளைங்க. 10 பையங்க 3 பொண்ணு. அதில் இப்போ நாங்கள் 4, 3, 7, அவங்க ஒரு 6 பையங்க எங்கள் சித்தி பையங்க. அது மாதிரி ஒரே குடும்பமாக இருந்தோம். எங்கள் அம்மாவை தான் எல்லோரும் அம்மாம்பாங்க. அவங்க எங்கள் சித்தியை எல்லாருமே சித்திம்பாங்க. அப்போ அந்தளவுக்கு ஒரு க்ளோஸாக எங்கள் அம்மா வளர்த்துருக்காங்கன்னு வைங்களேன். 13 பேரையும் மொத்தமாக வளர்த்தாங்க. இது இப்படி போய்கிட்டே இருக்கும்போது இங்கே இருக்க நாயக்கர்கள் சமுதாயம் வந்து எங்கள் அப்பாட்ட நெருக்கமாக இருப்பாங்க. அவங்கள நாங்கள் மாமான்னு தான் கூப்பிட்ற அளவுக்கு பழகிக்கிட்டோம். பொதுவாக எங்கள் சொந்த மாமாவே எங்களை வந்து மாமா மருமனன்னு சொல்ல மாட்டாங்க. ராஜாங்கிறதுனால ராஜான்னு தான் எங்கள் தாய் மாமனாரே சொல்லுவாங்க. சரி சரி. ஆனால் இவங்க நாய்க்குமாரை பொறுத்த மட்டும் எங்கள் அம்மா ஏதோ ஒரு வகையில் மாமா மச்சான்னு சொல்லி கொஞ்சம் பழகிக்கிட்டோம். இவங்க யோசனையில் கடைசி அரசியலுக்கு எங்கள் அப்பா ஃபஸ்ட்டில் சேர்மனுக்கு வர்றாரு. அப்போ தான் அரசியலுக்கு வர்றாரு. முதல்ல டவுன் பஞ்சாயத்தில் பிரசிடெண்ட்டாக நின்று சேர்மனாக வர்ற மாதிரி இருந்தது அப்போ. ஆமாம். அப்போ இவங்க எல்லாருமே வந்து இங்கே இந்த கடம்பூரை பொறுத்த மட்டும் 1000 வீடு நாடார் வீடு, 1000 வீடு நாய்க்கர், தேவர் வீடெல்லாம் ஒரு 300 வீடு தான் இருக்கும். இவங்க எல்லாரும் சேர்ந்து அன்னபோஸ்டே எங்கள் அப்பாவை முதல்ல பிரசிடெண்ட்டாக எடுக்காங்க, அப்புறம் சேர்மனாக எடுக்காங்க. அவர் ஒரு 2 பீரியட் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு வாரிசு படி எங்கள் அண்ணன் அன்னபோஸ்டாக வந்துடுவாங்க. யாருமே எலெக்ஷன் நிற்க மாட்டாங்க. எல்லாமே அன்னபோஸ்டாவே எல்லாருமே எல்லா தமிழ்நாட்டையும் வந்து இப்போ 15 மெம்பர்ஸ் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் கவுன்சில்ஸ் நாடார் 4 பேர் தான் வருவாங்கன்னா அவங்க 4 பேரை தேர்ந்தெடுத்து எந்த கட்சியாக இருந்தாலும் கொடுத்துடணும். ஓகே. அவங்களே ஒரு கூட்டம் போட்டு முடிச்சுடுவாங்க. நாய்க்கர்னா 3 பேர், தேவரில் 2 பேர், 3 பேர். அப்போ எலெக்ஷனே வைக்கிறது கிடையாது. எலெக்ஷனே கிடையாது. அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. எலெக்ஷனே கிடையாது. டவுன் பஞ்சாயத்து இவ்வளோக்கும் எலெக்ஷனே கிடையாது. இது பிறகு அப்படியே அந்த கலாச்சாரத்துப்படி போய்கிட்டு இருந்தது. இங்கே ஒரு சிஸ்டம் என்ன வச்சுக்கிட்டோம்னா, பஞ்சாயத்தை நாங்கள் வச்சுக்கிடுவோம். இந்த மார்க்கெட்டிங் சூப்பர் மார்க்கெட்டிங்கில் எங்கே மார்க்கெட்டிங் சொசைட்டி இருக்குது. அதை வந்து நாடார் சமுதாயம் அங்கே யாரும் நிற்கக்கூடாது. அவங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டோம். அவங்க வந்துக்கணும் அந்த கம்யூனிட்டிக்குள்ள. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் சொசைட்டியில் நாய்க்கரே வந்துக்கிடுவாங்க. அதில் போய் நாடாரோ தேவரோ திரைவிட நாங்களே இங்கே ஒரு உலகத்தை நாங்களே ஒரு சிஸ்டம் வச்சு, அது ஒரு சிஸ்டம். அதை மாதிரி தான். அதனால எந்த கட்சியில் நிற்கக்கூடாது. எல்லாரும் ஜெயிச்சா தான் நிற்கணும். அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்தா கூட மொத்தமாக எல்லாருமே அன்னபோஸ் தான். இது இப்படியே லைஃப் லாங்காக போயிட்டே இருந்தது. இந்த தடவை தான் பிரச்சனை ஆச்சு. நம்ம பத்திரிகைலாம் வந்துச்சு. திமுக இப்பவும் விடலை நாங்கள். ஆமாம். அதில் பெரிய அஜிடேஷன் பண்ணி தமிழ்நாட்டிலே ரத்தாச்சு. அதாவது எங்களை எதிர்த்து யாரும் நிற்கலை. தமிழ்நாட்டிலே அந்த இது சம்பவம் இங்கே தான் நடந்தது. எங்கள் ஃபேமிலியில் 3 மெம்பர்ஸ் நிற்கும் போது யாரும் நிற்கலை. டிஎம்கேல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சும்மா எங்கேயோ இருக்கவனை போட்டு கையெழுத்து போட்டு அவனை கொண்டு நாமினேஷன் தாக்கல் பண்ண மாதிரி உள்ளே போட்டாங்க. எங்களுக்கு டிக்ளேர் பண்ணி நோட்டீஸை ஒட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு உள்ளே கொடுத்து நிப்பாட்டுறாங்க. எங்களுக்கு ஆதரேஷன் கொடுக்க மாட்டாங்க. பிறகு பெரிய அஜிடேஷன், பிறகு ரத்து, பிறகு கோர்ட்டில் ஓட்டு இந்த 3 செல்லுன்னு எங்கே வாங்கிட்டு வந்துட்டோம். பிறகு எலெக்ஷன் நடந்துன்னு வைங்க. நான் சேர்மனாக இண்டிபெண்டாக 2 தடவையும் வந்தேன். அன்னபோஸ்டாக தான் வந்தேன். சேர்மனாகவே நான் அன்னபோஸ்டாக தான் வந்துட்டேன். இண்டிபெண்ட். இப்போவும் நான் டிடிவி கட்சியில் இருக்கிறேன். 15 வருஷம் நண்பருங்கிறனால அந்த கட்சியில் இருக்கோம். அப்பவும் நான் ஒரு ஆள் தான் சேர்மனுக்கு ஜெயித்தேங்க. 16 கவுன்சிலில் 15 கவுன்சில் ஜெயித்தோம். சூப்பர். ஒரே ஒரு கவுன்சிலு அந்த ஒரு டேட்டில் நான் போக முடியல. 100 ஓட்டில் தோற்று போச்சு. ஓகே. இது 25 வருஷமாக நான் 25வது 5வது பீரியட் இது எனக்கு. ஓகே. நீங்கள் எத்தனாவது பிள்ளைங்க? நான் வந்து அதில் வந்து 5வது பையன். அதில் இறந்துட்டாங்க எல்லாரும். ஸோ 25 முறையாக நீங்கள் இப்போ வந்து 5வது பீரியடு. இப்போ கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கீங்க? துணை பொதுச்செயலாளராக இருக்கேன். டிடிவி கட்சியில் துணை பொதுச்செயலாளர் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் தென் மண்டலத்தில் மதுரைக்கு இந்த பக்கம் விருதுநருக்கு கன்னியாகுமரி வரைக்கும் நான் தான் இன்சார்ஜ், தென்மண்டல பொறுப்பாளர். ஏன்னா கீழே ஒரு 12 மாவட்ட சேர் வேலை செய்கிறேன். 4 டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட சேர். நான் 12 டிஸ்ட்ரிக்ட்டு, அந்த 5 டிஸ்ட்ரிக்டில் இப்போ 2 பிரித்து போட்டிருக்கோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டை 2 மாவட்ட சேர் போட்டிருக்கோம். 12 பேர் இருக்காங்க. சரி. இதுதான் எங்கள் லைஃப் ஸ்டைலு. கட்சியில் நின்று எம்எல்ஏயோ எம்பியோ நிற்கலாம். எம்எல்ஏ குனிஞ்சு போனால் தானே எம்எல்ஏ கொடுப்பான். அது சிங்கம் இல்லை ஐயா. உங்கள் பேர் தான் எங்கள் அப்பாவுக்கு. நான் வந்து வீட்டை பார்த்ததுமே சொன்ன முடியாது. அம்மாக்கிட்ட நேரடியெலாம் போத்தேன்னு வச்சேன். போனால் நம்ம வந்து
அதாவது அவங்க மாதிரிலாம் நம்மளால முடியாது. பெண்ட் ஆக சீட்டு முடியாது. கேட்க போகிறான்ல, அது பெண்ட் ஆக முடியாது. ஏன்னா அவனுக்கெல்லாம் அதான் லைஃபு. அவன் மேலே தப்பு கிடையாது. அவன் குனிஞ்சு நெஞ்சு வெளியே வந்துட்டா பிறகு அவன் பெரிய ஆள் ஆயிடுவான்ல. கண்டிப்பா. இப்போ நம்ம பெரிய ஆளாகவே இருக்கோம், நம்ம எதுக்கு போட்டு அது எதுக்கு போட்டுட்டு அவங்க வந்து கெஞ்சல் நம்மளுக்கு அல்ல. அது அப்படி ஒன்றும் இல்லை, நம்ம வேணும்னே யாரையும் நம்ம நினைக்கல. அம்மா வந்து மதிக்கத்தக்கவங்க, நம்மளை விட அறிவாளி, நம்மளை விட வசதியானவங்க, நம்மளோட பதவியில் போனவங்க, சாதியில் கூட நம்மளை விட அம்மா பெரியவங்க தான். கண்டிப்பா. அது போய் மற்றபடி பிறந்த நாளைக்கு நம்ம வந்து வாழ்த்து வாங்கிறது, கல்யாண நாளைக்கு வாழ்த்து வாங்குறது கரெக்டு. அதில் எனக்கு இந்த எம்எல்ஏ பதவியை கொடு, இல்லைன்னா என்னால் பிழைக்க முடியாதுன்னு காலில் விழுந்து வாங்குறதுல நான் ஒத்துக்கிறேன். உடந்தே இல்லை, அதில் உடந்தே இல்லை. என் தகுதியை பார்த்து இப்போ எம்எல்ஏ கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு வந்தேன். அவ்வளோ அந்த அம்மாவுக்கு அது கொஞ்சம் அது முடியாதுல்ல. அவன் அந்த அம்மாவுக்கு அதானே பிடிக்கும். அவங்க வந்து ஆனால் நான் லட்சமாக கோடியாக செலவு பண்ணுறேன், அது அவங்களுக்கு தெரியாதுல்ல. தெரியாது. அதை அரசியலில் மறைச்சிடும். மேலே அம்மாட்ட நெருக்கமாக இருக்கிறவன் அதான் அரசியல். அது நமக்கு தெரியாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எனக்கு பொய் சொல்லவும் தெரியாது, பயப்படவும் தெரியாது. இந்த ரெண்டும் அரசியலுக்கு விரோதம், ஆப்போசிட். பயப்படணும். எங்கள் லீடராக கண்டா பயப்படணும். நான் இப்போ தலைவர் இருக்காருன்னா அன்பு பாசம் எல்லாம் இருக்கும், என்னால் பயப்பட முடியாது. பயப்பட முடியாது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்காக சொல்கிறேன். அந்த ரோட்டை விட்டு இறங்கி அந்த ரோடு இருக்கு பாருங்க, அதை விட்டு வரும்போதே செருப்பு யாரும் போடக்கூடாது. எங்கள் அங்கே கழட்டிட்டு தான் வரணும், யாராக இருக்கட்டும். ஓகே ஓகே. எவராக இருக்கட்டும். இப்பவும் சில பேர் வச்சிருக்கான் குறுகிய வட்டத்துக்குள்ள, அவன் அரண்மனைக்குள்ள செருப்பு கொண்டு வரக்கூடாதுன்னு வச்சிருக்கான். அதான் காலங்கள் மாறி போச்சு. நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கலாம். நம்ம வந்து ஜனநாயகத்துக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக மக்களோட இருந்தால் தான் இன்னுமே செல்வாக்காக இருக்க முடியும். ஜமீன்தாராக இருக்கணும்னு நினைச்சோம்னா 10 வேலைக்காரனை போட்டு துண்டை இடுப்பை கட்டி நம்ம வேணா இருந்துக்கலாம். யார் கேட்க போகிறா? என் வீட்டுக்குள்ளே 10 பேருக்கு சம்பளம் போட்டோம்னா நீங்களும் வந்தாலும் வர முடியாது. கேட்டை போட்டு பெருசாக பூட்டிட்டு அவங்க மட்டும் உள்ள உட்காரலாம். அது வெளி உலகமே தெரியாமல் போயிடும். இப்போ இந்த ஆத்தங்கரை ஜமீன்தார் இருக்கார், வெளியே வரமாட்டாங்க. கேட்டை பூட்டிட்டு நம்ம எம்எல்ஏ ஓட்டு கேட்டு போகும்போது உள்ளே இருந்துக்கிட்டே சரி நீ ஜெயிப்பேர் போவாங்களாம். அந்த ஸ்டைலு. ஆனால் அவங்களுக்கு மதுரையில் ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ என்னத்தான் தேடி வராங்க, அந்த கலெக்டரை பார்க்க போகிறதுக்கு. அவங்களுக்கு உலகமே தெரியாது, வெளியே தெரியாது. வந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது. ஐயா நான் உங்களுக்கு கேட்க கோட்டை மாதிரி கட்டிக்கிறீங்களா? என்னையா பாகுபலி கோட்டை மாதிரி இருக்கு. இல்லைம்மா, நமக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். முதல்ல அரண்மனை இருந்தது, பேலஸ் இடிஞ்சு போச்சு. ஒரு ராஜா கட்டுவார், அதனால் நான் தான் கட்ட முடியும். மற்றவங்க பணம் நம்மளை விட பெரிய பணக்காரன் இருக்கான், கோடீஸ்வரன் இருக்கான், நம்மளை விட பல மடங்கு இருக்கான். அவனுக்கு இந்த ஆசை வந்து கட்டினா அவனை விமர்சை நம்ம இன்னையே கெடுத்துக்குவாங்க. இல்லை உனக்கு இன்னும் இவ்வளோ பெரிய அம்பலமா உனக்கு அப்படிமா அப்படிமா. அப்படி இல்லை. இப்போ நாங்கள் குதிரை வச்சுருக்கேன், அதை வந்து யாரும் ஒரு இதாக சொல்ல மாட்டான். குதிரை எப்பவுமே ராஜாவுக்கு பம்பளை இருக்கும். நீங்க கேள்வி கேளுங்க. இல்ல அது இல்லை. இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏன்னா நான் சொன்ன மாதிரி பாகுபலி செட்டப் அப்படின்றது. இப்போ உங்க தாத்தா அப்பா வந்து ஜமீன்தார் இருக்கும்போது அப்போ ஒரிஜினலாக வந்து யானை குதிரை ஒட்டகம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்லை. எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் பார்த்துருக்காரு. குதிரை எங்கள் அப்பா வச்சுருந்தாரு. யானை எங்கள் தாத்தா காலத்தில் இருக்குது. அதெல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் பவரை பிடிக்கிட்டீல. பவர் போச்சு, அதிகாரம் போச்சு, பணம் போச்சு, அப்புறம் எங்க யானை குதிரை. அதே ஸ்டைலில் கொஞ்சம் செலவு பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் எல்லா ஜமீனும் கட்டு போச்சு. தொழில் செய்யாமல் வித்து தொழிச்சுட்டு இருந்தால் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? அதோட சார் எங்களுக்கு என்னென்ன, எங்கள்கிட்ட பணமே இல்லாட்டிலும் கட்டுகளை செய்யாமல் இருக்க முடியாது. அது செஞ்சுதான் ஆகணும். ஒரு நல்லது கட்டத்துக்கு நம்ம அந்த அப்படி செய்ய முடியலன்னு சொன்னால் எங்கள் அப்பாட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன், என்னைக்கு மரியாதை இருக்குது, என்னைக்கு செலவு பண்ணலான் இருக்க தைரியம் இருந்தால் நம்ம ஊரில் இருக்கணும். இல்லை கடம்பூரை விட்டு வெளியே கிளம்பிடணும். சாதாரண மனிதனை போய் வாழ்ந்துட்டா ஒன்றும் இல்லை. மெட்ராஸில் போய் நாங்கள் சிட்டிக்கு போயிட்டா எவன் தேடி வர போகிறான்? இதே ஜமீன்தார்கள் போனதுக்கு காரணமே எங்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் தான் போயிட்டாங்க. அதிகாரம் போச்சு, பொருளாதாரத்தை நிப்பாட்டிட்டான். ஆனால் எங்களுக்கு கட்டு மட்டும் செய்து எங்கள்கிட்ட பணம் புடுங்கிக்கிட்டே இருந்தான் கிராமத்துக்காரன். கோயிலில் உங்களுக்கு விசேஷம் முதல்ல வந்திருக்கு மகாராஜா, நீங்கள் தான் செய்யணுமா? ஏன் பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பணம் இல்லப்போ அவனை தர முடியாது. பணம் ராஜா கட்டுப்பிட்டாருமா. இதான் நிலைமை. ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தன் இந்த இப்போ அரசியலில் ஒருத்தன் வந்தான் வந்து ராஜா என் வீட்டில் வரி கட்டலை, கோயில் கூட கொடுக்கலன்னா
அவன் தண்ணி அடிக்கிற போய் எனக்கு தெரியாது, 2000 ரூபா கொடுத்து போய் சொன்னேன். போயிட்டான். அதே மாதிரி பார்த்து அவன் அந்த ஊர் கவுன்சில் வந்து சொன்னான், ராஜா இவன் மோசமான போய் இவனுக்கு 2000 கொடுத்தேன்னு சொன்னான். மறு வருஷம் வந்தால் 500 ரூபா கொடுத்தேன். உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே முக்கில் போய் ராஜா அதுக்குள்ள 1 வருஷத்துக்குள்ள கெட்டு போயிட்டாரு. எனக்கு இவ்வளவு சீக்கிரம் கெட்டு போயிட்டாரு. இது எதுக்காக சொல்லணும்னா, எக்ஸாம்பிள் மக்களுடைய மனசு அவனுக்கு தரலன்னா நம்மளை எந்த விமர்சனத்துக்கும் கொண்டு போயிடுவான். ஒரு வருஷத்துல நான் அவன் நல்ல பையன் இல்லைன்னு தான் குறைச்சி கொடுத்தேன். முதல்ல 2000 ஆளு தான் ஃபேமிலியில் கறி எடுக்கணும்னா, சாப்பாடு ஒன்றா, வரி கொடுன்னா 2 ரூபா கொடுத்தேன். மறுநாள் நல்ல வயலில் தண்ணி அடிச்சுட்டு போகிறோம், ஃபேமிலி கொடுக்கலன்னு சொல்லி சொன்னாங்க. மறு வருஷம் வந்தான் அதே மாதிரி தை மாதம் ஒரு 500 ரூபா வந்த மட்டும் 500 ரூபா கொடுத்து விட்டு போக சொல்லுனேன். இந்த மரத்தையில் ஏறும்போது சொல்லியிருக்கான், பக்கத்துலவும் பிடிச்சிக்கிட்டான். ஏன்னா என்ன ராஜா கட்டுப்பிட்டான்னு சொல்லி இப்படிங்க என்னன்னு சொல்லி பஸ் ஏறி. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இது வந்து நான் வருத்தத்தில் சொல்ல, நேச்சர் உலகம் நடக்கும். இப்போ உள்ள மக்கள் அப்படி தான் இருக்கு. கொடுத்தா தான் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஐயா, வசதி உள்ள மருந்தனை சுற்றி நன்றி கெட்ட கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கு. மகாபாரதத்தில் சொல்லுவான்ல, தர்மரா இருக்கிறவன் யோக்கியனா இருக்கிறவங்க தானே சோதனையே வருங்க. அயோக்கிய பேரா இருக்க பேருக்கு சோதனை வராதில்ல. அவன் அதுக்கு தக்க மாறிக்கிடுவான். அதனாலதான் ஐயா இப்போ அந்த வந்தார்கள் வென்றார்கள் அப்படின்னு ஒரு தொடர் எழுதிட்டு இருந்தாரு மதன் சார். அதே மாதிரி ஜமீன்தார்கள் பத்தியும் ஒரு புத்தகம் தொடர் எழுதியிருந்தார். அதுல கண்டனூர் ஜமீன், சாத்து ஜமீன், இந்த மாதிரி சிங்கம்பட்டி ஜமீன்லாம் வந்து ஆமாம் அதெல்லாம் வந்து வழிவழியாக வரும் பொழுது பொதுவான ஒரு கருத்தை நான் அதில் பார்த்தேன். அதுக்கு என்னன்னா, அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, முதல்ல கிட்ட அதிகாரத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல, ஆனால் எங்ககிட்ட மற்ற விஷயங்கள் பொருளாதாரமாக இருந்தது, நாங்கள் அதை சமாளித்தோம் அப்படின்றீங்க இல்லையா. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களை விட அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பலவந்தப்படுத்தி சில விஷயங்கள்லாம் பண்ணதுனால சில சமஸ்தானங்களே அந்த மாதிரி காணாமல் போச்சு, சாபம் விட்டு அதை விட்டு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் அவங்க எழுதுறாரு. இந்த மாதிரி வந்து தூக்கிட்டு போவாங்க, யாரும் கேள்வி முடியாது. அதெல்லாம் ஜமீனை பார்த்து பொறாமப்படுதவன் செய்யறது. தமிழ்நாட்டில் எத்தனை ஜமீன்கள் இருக்கு, அந்த ஜமீன்கள்லாம் உங்களுக்கு தொடர்பில் இருக்கீங்களா? இப்போ இந்த அப்பப்போ ஆட்சி மாறுது இல்லையா, அதனால் இந்த ஒரு அதிகாரத்தை இல்லை பொறுப்புகள்லாம் பறிக்கிறாங்க இல்லையா, இதை நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஏதாவது ஒற்றுமை இது பேச்சு? அந்த மாதிரி ஒற்றுமைலாம் இல்லை. ஜமீன்தார்களுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இறங்கி போய் சேர்த்து உட்கார்ந்து உங்களுக்குள்ள எங்களுக்குள்ளே இப்போ நாங்களே 3 ஜமீன்தார் போகிறோம். இங்கே ஒரு கல்யாண வீட்டுக்கு தாம்பூலம் கொடுக்கறது கூட 3 தாம்பூலத்தில் கொடுத்தா தான் ஒத்துக்கிடுவோம். உனக்கு முதல்ல கொடுத்து இவனுக்கு பின்னாடி கொடுத்து அவன் கல்யாண வீட்டுக்காரன் 3 தாம்பூலத்தில் வெத்தலை கொடுத்து தான் கொண்டாந்து கொடுக்கணும். அது மரியாதை. அப்படி இருக்கும்போது நாங்கள் உட்கார்ந்து கமிட்டி போட்டு அதிகாரத்தை பிடுங்கிறதுக்கு எங்கேயோ போயிட்டுது உலகம். நாங்கள் இன்னுமே திட்டம் போட்டு என்ன போகுது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை ஏற்று அவன் கட்டவும் பண்ணி அழிஞ்சு போயிட்டான். இப்போ தமிழ்நாட்டில் ஜமீன்கள் இந்த 3 ஜமீன்கள் நீங்கள் சொல்றீங்க. தமிழ்நாட்டில் வேற ஜமீன்கள் ஜமீன் எல்லா கம்யூனிட்டிலையும் நாயக்கர் ஜமீன் இருக்கு, நாங்கள் இருக்கோம். அது நிறைய தமிழ்நாடு கணக்கான ஜமீன். திருச்சியில் வந்து 5 ஜமீன் இருக்கு, 100 இருக்கு, 100 கணக்கில் இருக்கும். அதில் நிறைய அழிஞ்சு போச்சு. எல்லாருமே போய் சாதாரணமாக மெட்ராஸில் போய் செட்டில் ஆகி சொன்ன மாதிரி அந்த வசதியை நம்ம மெயின்டைன் பண்ண முடியாமல் அரண்மனையை கூட இப்போ சிவகிரி அழகாபுரிலாம் சிவகிரி நம்ம எங்கள் ராஜபாளையம் சிவகிரி ராஜபாங்கெல்லாம் எங்களோடலாம் சொத்து அதிகம் தான். ஆனால் அவங்க தொழில்களையும் செய்யாமல் அப்படியே அந்த மெயின்டைன் பண்ணல, கட்டடத்தை கூட மெயின்டைன் பண்ண முடியல, அப்படியே வெளியேறிட்டாங்கல்ல. அதனால ராஜா இப்போ உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு பதவி, அதாவது அந்த பொசிஷன் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தாத்தா அவங்களுடைய அப்பா அதுக்கப்புறம் நீங்கள் வர்றீங்க இல்லையா, நீங்கள் வந்ததுக்கு பிறகு நீங்களாக அரசாங்கம் சொல்லிலாம் கேட்காம நீங்களாக இந்த சமுதாயத்துக்கு இந்த மக்களுக்காக விட்டு கொடுத்தது அப்படிங்கிற சொத்து அந்த மாதிரி விஷயம் நிறையா 4000 ஏக்கரை நாங்கள் வந்து கண்டஸ்ட் பண்ணியிருந்தா எடுத்துருக்கலாம். எங்கள் அப்பா வச்சுட்டு போடணும் விட்டார். நமக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு. எங்கள் அம்மா கூட சொல்லியிருக்காங்க, ஏன் எல்லாரும் பட்டா போட போகிறேன், நீங்கள் கண்டஸ்ட் பண்ணால் யாரும் பட்டா கேட்க மாட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா இருந்த பொய்யில் எங்கள் இடத்த என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னா மறு நிமிஷம் பண்ணிடுவாங்க. உங்கள் இடத்த ஒருத்தர் அபகரிச்சா கூட நாங்கள் சொன்னால் கொடுத்துருவோம். அப்புறம் எங்கள் இடத்த எப்படி அபகரிக்க முடியும்? ஆனால் அப்படி இருந்தால் கூட எங்கள் அப்பா 4000 ஏக்கரை விட்டதுனால தான் அவன் காம்பன்சேஷன் கொடுத்தான். நாங்கள் கண்டெஸ்டே பண்ணலை. அந்த பட்டா எங்களுக்குள்ள சொத்துன்னே நாங்கள் கேட்கல. அவன் நம்ம பேரில் சொத்து இருந்ததுன்னு நினச்சி ஒரு பெரிய அமௌண்ட்டை நஷ்டேடாக கொடுத்துட்டான். அது நிறையா சார். இப்போ நான் இந்த 25 வருஷத்தில் அண்ணாச்சிக்கெலாம் தெரியும், 200 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பேன். 200 கோயிலை கட்டியிருப்பேன். இங்கே
மசூதிகளுக்கு பூரா குடி தண்ணி கொடுத்துருப்பேன். கிறிஸ்டின்ஸுக்கு பூரா என்ன கேட்பாங்கன்னா அந்த முதல் கதவு கிறிஸ்டின் சர்ச்சில் முதல் கதவு செஞ்சு கொடுத்தவங்களுக்கு அதுதான் புண்ணியம். வெள்ளி கதவுன்னு இல்லை, எல்லா மரமும் போடுவாங்க, வெள்ளிப்பிடியில் போடுவாங்க. கிறிஸ்டியனுக்கு கேட்டால் மரத்தில் கதவு கொடுத்துருப்போம். அந்த கதவு செஞ்சு கொடுத்தவங்களுக்கு இந்த ஃபாதர்ஸ் வந்து கேட்பாங்க, பெரிய புண்ணியங்கிறது அதுதான் அப்படிம்பாங்க. கோபுரம் கட்டி கொடுத்தா அதும்பாங்க. நான் இப்போ அண்ணாச்சிக்கெலாம் தெரியும், கயத்தார் யூனியனில் ஒரு 200-250 கோயிலுக்கு என்னுடைய பங்கு பெரிய பங்கு இல்லாமல் இருக்காது. கோபுரம் கட்டி கொடுத்துருப்போம், என் பேர் இல்லாமல் இருக்காது. அது நம்ம அதான் அந்த ஃபேமிலியுடைய மைண்டு, அந்த ஜீனு. ஏதாச்சா இப்போ கோயில்கள் பிறகு நாம வந்து கொண்டாடுறது வந்து பள்ளிக்கூடங்கள் தான். இந்த கல்விக்காக நீங்க வந்து பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டி கொடுக்கல. பள்ளிக்கூட கட்டடங்கள் இடிஞ்சிருந்ததுன்னா அது இப்போ கவர்மெண்ட்லேயே நம்ம கட்டி கொடுத்துறோம். அது நான் கட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஏழை எளிய பிள்ளைகள் படிப்புக்கு வந்தாங்கன்னா உதவுவோம், முடிஞ்ச மட்டும். அதான் நம்மளை நாடி வந்தா அவ்வளோதான் செய்ய முடியும். கையை கொடுத்தா கை கொடுக்க மாட்டாங்க. ராஜாட்ட எப்படி கை கொடுக்க? சாலை வாங்கிட்டு வருவான், சாலையை போட மாட்டான். நான் தான் 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கையா, போட்டுறியா கழுத்துல. நான் எப்படியோ மக்களோட இணையன்னு நினைக்கிறேன். நானே இழுத்து பிடிச்சி கையை கொடுப்பேன், கையை தொட மாட்டேன். அதே காலகாலமா அது அப்ப இது வந்து பயத்துலயோ இல்ல நான் எங்க மிரட்டலையோ கிடையாது. இவன் சொல்லுவான் எல்லாரும். சில பெரிய ஃபேமிலி கூட இருக்கும். இப்போ நான் ஜமீன் இல்லாட்ட கூட இந்த மாதிரி நைனாக்களில் முதலாளிமார் ஊரில் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை அந்த ஊரில் இருக்கும். அது வந்து இயற்கையிலே ஏற்பட்டது. அது இப்போ இருக்க இளைஞர்கள் அதை உமரசனம் பண்ணுவான். ராஜாவுக்கு பயந்துக்கிட்டு தான் கை கொடுக்க மாட்டேங்காமா, அவன் அப்படி கிடையாது, அவனுடைய மரியாதைக்கே கொடுக்க மாட்டான். சில எங்கப்பா ஆனால் இதில் மெயின் என்னன்னா எங்கள் ஜமீனில் குடிக்கிறது இல்லை, அதுதான் மெயின். எங்கள் ஐயா குடிக்க மாட்டார், எங்கள் அண்ணன் குடிக்கலை, நாங்கள்லாம் குடிக்கலை, அது இல்லை. மற்ற ஜமீன்லாம் குடிச்சனால தான் கெட்டு போயிட்டாங்க. குடினா 4 பேர் சேர்ந்துருவான், சொந்த தொழில் செய்ய முடியாது, பெரிய ப்ராப்பர்ட்டியை தனியாக போட்டு ராஜாட்ட கையெழுத்து வாங்கிடுவான். ஆமாம், மகாராஜா என்கிட்ட ஒரு வீக்னஸே அதான் இப்பவும் என்கிட்ட இருக்கு. ராஜா 4 வார்த்தை சொல்லிட்டா 100க்கு 200 ஆயிரும். அது இல்லை உண்மையிலே அது எனக்கு ஒரு வீக்னஸ் தான். என் பேரன் சொல்லுவான் ஓன்ட்ட தான் பவியமாக கூட 2 தடவை ராஜா சொல்லிட்டா கூட அது வர இல்லை. என் பேரன் ஒரு நாள் சொன்னான், கீழே 3 பேர் உட்காந்துருக்கான் டொனேஷனுக்கு. நான் மேலே இருக்கும்போது சொன்னான், ஒருத்தன் தாம்பாளத்தில் வெத்தலை பாக்கு தேங்காய் பழம்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கான், அவன் உன்ட்ட வசமாக கொண்டி போடுறதுக்கு உட்காந்துருக்கான். இவங்களுக்கு தெரியுது விவரம். இன்னொருத்தன் ஒரு சால்வை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கான், ரைட்டு. இன்னொருத்தன் ஒரு எலுமிச்சம்பழத்தோட கொடுத்தது போதும்னு உட்காந்துருக்கான். 3 பேர் வந்து நான் சரின்னு வாங்கினோன்னா இவனும் பின்னால் வந்து நின்றுட்டான். அடுத்த பேரன் இன்னும் பார்க்கான். அதே மாதிரி ஒருத்தன் பெருசாக எதிர்பார்த்தான், தங்காவளத்தில் வச்சு. அவனுக்கு கொஞ்சம் கூட தான் கொடுத்தேன். ஏன்னா அவன் தேங்காய் பழம் முறைப்படி தாம்பாளத்தில் வச்சு கொடுக்கான்ல, மரியாதை பழைய சென்டிமெண்ட்டை பாரம்பரியத்தை வச்சு அப்படியே கொடுத்து ஒரு தடவை மிஸ் பண்ணி எடுத்துட்டான். காலில் உள்ளது இப்போ நான் அலோவ் பண்ணுறது இல்லை, இருந்தாலும் அதையும் படம் எடுத்து பிரசனம் பண்ணுறான். ராஜா இன்னும் அவன் காலில் விழுதான், என்ன சொல்கிறது, ராஜா காலில் விழ வைக்காருங்க, அப்படி இருக்கான். அதனால் எங்கள் ஆட்கள் வந்து அவங்க வாழ்ந்ததில் தப்புன்னு சொல்ல முடியாது. அதிகாரமாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு லீடராக இருக்கிறவனே ஒரு அதிகாரமாக தான் இருக்க முடியும். ராஜாவாக இருக்கான், எங்களுக்கு எவனையும் இடைஞ்ச பண்ண மாட்டான். குடிபடையில் ஒருத்தன் இடைஞ்ச பண்ணுவான். அவனை கூப்பிட்டு நாங்கள் கண்டிக்கும் போது அவன் தப்பு பண்ணால் அவனை கண்டித்து தான் ஆகணும். அது ராஜ தர்மம். ஆனால் ராஜா அடிக்காரு பிடிக்காம கட்டுப்படாத வேலை என்ன பண்ணுறது? கட்டுப்படாதவனே எப்போ நான் சொல்ல கேட்க மாட்டான் ஏன்லாம் சொல்ல முடியாது. அப்போ ராஜாவாக இருக்கும்போது நான் சொன்னால் இவன் கேட்க மாட்டான்னு சொல்ல முடியாது. கட்டுப்படி தான் ஆகணும். நியாயம் ஒருத்தன் பக்கம் இருக்குது, அநியாயம் ஒரு பக்கம் இருக்குன்னா அநியாயம் பிடிச்சவனை பேசும்போது அவன் மீறினான்னா அவனை காலி பண்ணி தான் அவனை அடிச்சு தான் ஆகணும். அடிக்கிறது ஊரை விட்டு வரணும்ல. அரசாட்சி என்பதே அதுதான். அதானே அரசுக்கு வந்து அடிபடுத்திருக்கிறது. அது நீதி தான். எனக்காகவோ என் பர்சனலுக்காகவோ என் சுயேட்சை இதுக்கு மைண்டுக்காகவோ அவனை போய் தொந்தரவு பண்ணால் கஷ்டம். உங்களுக்காக தான் நம்ம அவனை செஞ்சுருக்கோம். அதான் நீங்கள் எனக்கு வேண்டியவங்கிறதுக்காக அவனை செஞ்சுருந்தா தப்பு, நீதிக்காக செஞ்சால் தப்பு கிடையாது. ஐயா இப்போ எல்லாத்தையும் பதில் வந்துச்சுயா, சூப்பராக பதில் சொன்னீங்க. உண்மையாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் போய் வாங்க மாதிரி இருக்கு. ஆனால் எல்லாரும் எதுவுமே முடிவு
அந்த ஜமீன் வந்து இன்னைக்குதான் இல்ல உண்மையிலேயே இல்ல, ஐயா, 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 இது சிம்மாசனம். இது சிம்மாசனம் மாதிரி நாங்கெல்லாம் வெளியூர்ல இருந்து விருதுநகர்ல பார்க்க வந்த மாதிரி இருக்கு. என்ன சொல்றது? என் ஒய்ஃபுக்கு மட்டும்தான் கம்பளி வச்சுருப்பாங்க. பக்கத்தில் தான் அவள் உட்காந்துருக்கும், கம்பளியில் வந்து உட்காரக்கூடாது. இல்லை அப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்துட்டு என் ஒய்ஃபுக்கு மட்டும் ராஜாவுக்கு கல்யாணம் முடித்த ராணி, அதனால என் ஒய்ஃபு சின்னதாக இருக்கும், அங்கே கம்பளி விரித்து உட்கார வச்சுருப்பாங்க. எங்கள் தாய் மாமா எங்கள் அம்மா முன்னால் உட்கார மாட்டார். எங்கள் அம்மா தங்கச்சி தான் ராணிங்கிற ஸ்டேட்டில், ராஜா உட்கார மாட்டார். ஆனால் அம்மா அண்ணன் உட்காராம உட்காராது, ரெண்டு பேரும் நின்னே போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உட்கார மாட்டார். என்ன எங்கள் மாமா மருமகனேன்னு கூப்பிட்டு தெரியாது, ராஜான்னு சொல்லுவார். என் மச்சனை என்ன ராஜான்னு தான் சொல்லுவான். இப்படி ஸ்டைலில் இருந்துட்டு சாதாரணமாக இப்போ காக்கா பிடிச்சி எல்லாத்திட்டையும் போகிறான் அரசியல்வாதி, அது அவன் கேட்டகரி. நான் அப்படி இருந்துட்டு இப்போ நான் கீழே வரேன்னா இவங்களோட சேர்ந்து இருக்கேன்னா அதுதான் ப்ளஸ்ஸு. அதுக்கு தான் அதெல்லாம் என் மைண்டு செட்டப்பே அப்படி இருந்தது. நானே பவராக பார்த்தவன் எங்கள் அப்பாட்ட. ஜமீன் போன பிறகு கூட கடைசி வரி வந்து கிட்டத்தட்ட நான் பிறந்த டேட்டில் எங்கள் அம்மா சொல்லும். அப்போ வந்து என்னென்னா, அப்போ வந்து இப்போ வந்து பார்க்க வராங்கல்ல, இப்போ பார்க்க வரும்போது சால்வை கொண்டு வராங்களே, எலுமிச்சை மலம் கொண்டு வரீங்களா, அப்போ என்னென்னா கோழி கொண்டாந்து அரமனை கொடுப்பாங்களா. அவங்க வீட்டில் உள்ள கோழி வளர்ப்பாங்கல்ல, கோழி கொடுத்து பார்க்குறது, கிடாயை கட்டிடுறது வந்து அந்த கோழி நாங்கள் வியாபாரமாக பார்க்க போகிறோம். உங்களை மாதிரி 10 பேர் வந்தால் சாப்பாடு போட்டு அது ஒரு பக்கம் ஜமீன்காரன் தூக்கி போட்டு அடித்து கிடாயாக எடுத்துருப்பான். இப்போவும் எங்கள் ஜமீனில் என் மகளுக்கு கல்யாணத்துக்கு கிடா தான் கட்டினாங்க ஊருக்காரங்க. இங்கே ஒரு 18 ஜமீனில் 18 கிராமம் இருக்குல்ல, கிடா தான் கொண்டு வருவாங்க. 100 பேர் வருவாங்க. அந்த கிடாயில் மட்டும் அந்த சிவஞானபுரம் வாகத்தாவுன்னு எழுதி கொண்டு வருவோம். ஆளுக்கு 2 ரூபா வரி வச்சு தான் அப்போல்லாம் கிடா ஒரு 1000 ரூபா இருக்கும். அது ஒரு 200 பேர் 300 பேர் சேர்ந்து தான் வாங்கிட்டு வருவான். நாங்கள் இதெல்லாம் ரூபாலாம் வாங்குறது இல்லை, அந்த கிடாயை கட்டிட்டு எல்லாரும் சாப்பிட்டு போவாங்க. இந்த கிடா நம்ம மறுநாள் ஊர் சாப்பாடு தான். 50 கிடா கிடந்தாலும் மறுநாள் சமைக்காமல் போட்டு அடித்து எல்லாரும் சாப்பிட்டு போகிறோம். உங்களுடைய முன்னோர்கள் வழி வழியாக வர்ற மாதிரி ஒரு சில அடையாளங்கள் இருக்கும் இல்லையா, அதை சொல்லும் போது தான் அந்த பெருமை என்னன்னு தெரியும். அந்த வழி எந்த வழியில் வந்தவங்க அப்படின்னு அதை வெள்ளைக்காரங்களே வந்து சில விஷயங்களை அடையாளப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்படி என்ன இருக்குங்கய்யா சொல்கிறதுக்கு? எங்கள் தாத்தாவை பொறுத்த மட்டும் சீனி வல்லாள சுப்பிரமணிய பாண்டிய சொக்கத்தலைவர். சீனி வெள்ளாளன்னா இல்லையா? வல்லாளங்கிறது வள்ளல். வள்ளல். ஓ வள்ளல். சீனி வள்ளல். சீனி வல்லாளல சீனி வள்ளல். வள்ளல் சுப்பிரமணிய பாண்டிய சொக்கத்தலைவர். அதுக்கு அடுத்த வாரிசுக்கு சீனி வல்லாள சிவசுப்பிரமணிய பாண்டிய புலோக பாண்டிய சொக்கத்தலைவர்னு வரும். புலோக பாண்டிய சொக்கத்தலைவர் உங்களோட அவங்க பெரிய ஆளா? இல்லை ஒரு பேர் வித்தியாசத்துக்கு இல்ல ட்ரேட்மார்க். தாத்தாவுக்கு இருந்தால் பேரனுக்கு அந்த பேர் வரும். எங்கள் அப்பாவுக்கு அது இருந்ததுன்னா எங்கள் அண்ணனுக்கு பூலோக பாண்டியன்னு வரும். எங்கள் தாத்தாவுடைய பேர் நேம். அந்த பாரம்பரியம்னா ராஜா வாங்கன்னு சொல்லுவான், இல்லைன்னா யோ வாரு மருமானம்மா. ஐயா நீங்க எங்க சொந்தத்தில் கல்யாணம் பண்ணீங்களா? இல்லை என் சொந்த அத்தை மகா. எனக்கு அத்தை மகா, அவளுக்கு வந்து நான் மாமா மகன். எல்லாம் சொந்தத்தில் எடுப்போம். அவங்க அவங்க எந்த ஊர்? திருக்குறுங்குடி. அதான் அங்கே திருக்குறங்குடின்னு டிவிஎஸ் பிறந்த ஊர். அங்கே அவங்க பெரிய பண்ணை திருமலை நம்பித்தலைவனார் பட்டயம். நம்பித்தலைவன் பட்டயம்னு எங்கள் தாத்தாவுக்கு ஊர். அது ஐனஸ் கொடுத்தது. அந்த பட்டயம்லாம் ஐனஸ் பட்டயம் கொடுக்கறது ஐனஸ் மகாராஜா. அவர் ஏரியாவில் இவங்க பவராக இருந்ததுனால இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்குன்னு இப்போ நீங்கள் போகும்போது நீங்கள் இன்னார் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? அது ஜமீன்தாருங்கிற அடையாளம். ஜமீன்தார் அடையாளம் இல்லை, ஏதாவது சிம்பிள் ஏதாவது அதான் புலி பாயிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது கேட்குறேன். நாங்களா வச்சுக்கிறதா இல்லை, நீங்க உங்களுக்கு பிரியப்படுறத வச்சுக்கிறதா? இல்ல கொடி பார்க்க இல்லையா சில ஊர்ல ஜமீன் கொடி எல்லாம் வச்சுக்கிடுவாங்க. ஓகே, எங்களை இங்கே எவனுமே கொஸ்டின் பண்ண முடியாது. அதுதான் விஷயம், அதுதான் ஓகே. அது ஆனா ராஜா ஒரு விஷயம், இப்போ இவ்வளவு தூரம் நீங்க அப்படியே டக்குன்னு மாறி மக்களோட மக்களா இருந்து சரி சீட்ல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்கல்ல. ஆமா, இதே நான் செய்த சாதனை தான். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தோக்கு ஜெயிக்கு நான் நேரடியா உட்கார வச்சிருக்கேன்ல. ஆமா இல்ல இந்த கொஞ்ச நேரத்துல ராஜாயா ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது சமத்துவத்தை நீங்க வந்து பண்றதுக்கான விஷயத்தை வந்து சொல்லிருக்கீங்க. 15 வருஷம் போராடி இருக்கேன் ஒருத்தங்கிட்ட கையை கொடுக்கறதுக்கு.
கிடைக்கும். பாருங்க கையை நீட்டிக்குவான். கையை கூடிய மஞ்சள் தானே ஐயா, இது உலகளாவே சாதனையா இதுவே முதல்ல. இதுவே பெரிய சமத்துவம். நம்ம அந்த இடத்துக்கு போகலன்னு நம்ம இவ்வளவு பாப்புலாரிட்டி இந்த ஒரு ஜமீன் உருப்படியா இருக்குன்னு இப்ப பேசி இல்ல. கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய்தான் இல்ல. நாங்க ஜமீன் தோர்நிலையில இருந்திருந்தா இதே காம்பவுண்டுக்குள்ள நீங்களும் வர முடியாது, நானும் வர மாட்டேன், நீங்களும் பார்க்க மாட்டேன். தனித்தனி தீவுகளாவே இருந்திருப்போம். எங்க தூரத்துல போகும்போது ஒரு ராஜா அரண்மனை இருக்கு போல. ஆமா ஆமா, நிறைய ஜமீன் இருக்கு. ஆமா கரெக்ட். இன்னும் அப்படிதான் இருக்காங்க. இன்னும்